உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழலை மத்திய அரசு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே போர் ஏற்படும் சூழலை மத்திய அரசு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றும் விரைவில் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்லும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்திய விமானப்படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதன் மூலம் பயங்கரவாத இயக்கங்களின் முகாம்களை அழித்தொழித்துள்ளனர். நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக நமது படையினர் மேற்கொண்ட இந்த தாக்குதல் நமக்கு ஆறுதலை அளிக்கிறது என்றாலும் இரு நாடுகளுக்கிடையில் போர் மூலம் அபாயம் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அவ்வாறு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறக்கூடாது. அதற்குரிய வகையில் இந்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போர் மூலம் சூழலை முற்றிலும் தடுப்பதற்கு மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினருடன் கூட்டணி கட்சிகளின் குழுவினர் முதல் கட்டமாக சந்தித்து போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான பட்டியலை அளித்திருக்கிறோம். உரிய நேரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். விரைவில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். சுமூகமான முறையில், இணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவேறும். ஏற்கனவே நாங்கள் கூட்டணி கட்சிகளாகத்தான் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம். காங்கிரஸ் கட்சியோடு தொகுதி உடன்பாடு நடந்தேறி இருக்கிறது. மேலும் 2 கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு நடந்திருக்கிறது. ஆகவே இதில் தொய்வு ஏதும் இல்லை. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அடுத்து விரைவில் நடைபெறும். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தொகுதி எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் இறுதி செய்த பிறகு அறிவிப்போம். நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன். உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிக்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் நிலா மணிமாறன் தலைமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பன்குமார், சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை வெற்றி பெற செய்வது என்றும்
தேர்தல் பணிக்காக நிதியை விரைவாக திரட்ட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் கரிகாலன், கோவை சவ்கத், கமலாகரன், மூர்த்தி, பொன்னரசு, ஆட்டோ கணேஷ், ரயில்வே மணிமாறன், அன்பரசு, ராஜன், ஜவில், முகமது அலி, சுப்பிரமணி, முரளி, ஸ்டீபன், சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை வடக்கு மாவட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மேலூரில் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வ அரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் தொகுதியில் அவரை வெற்றி பெற செய்வது என்றும் தொகுதி நிதி வழங்குவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நாடாளுமன்ற செயலாளர் பாண்டியம்மாள், தொகுதி செயலாளர் ஐயாவோ, மண்டல செயலாளர் கலைவாணன், நில உரிமை மீட்பு மாநில செயலாளர் சசி, முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, நகர செயலாளர் துரை, தொகுதி துணை செயலாளர் ஆனந்தன், கண்ணன், ராஜ்குமார், பூமிராஜன், கார்மேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் மதுரையில் எந்த கட்சிகள் போட்டியிட்டாலும் அந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தீவிரமாக பணி செய்வது என்றும், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தேர்தல் பணிக்குழு அமைப்பதில் வாக்குச்சாவடி முகவர்களாகவும் தேர்தலில் பணியாற்றுகின்ற பணிக்குழுவும் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் மேலூர் பகுதியில் கன்னிகா பரமேஸ்வரி என்ற மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் மற்றொரு செய்தி, தலித் மக்கள் வாழுகின்ற கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளில் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளை விடுதலை சிறுத்தைகள் சம்பந்தப்பட்ட அல்லது கூட்டணி கட்சி போட்டியிடுகின்ற கட்சிக்கு வாக்களிப்பதென்றும் அதற்கு தீவிரமாக பணி செய்வதென்றும் முடிவு செய்யப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! நாமக்கல்லில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் ஊர்வலமாக சென்று அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் நீலவானத்து நிலவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நீதி நாயகம், முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணை செயலாளர் மணிமாறன், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் குமார், மாவட்ட அமைப்பாளர்கள் ஆதி தமிழன், கனகராஜ், காமராஜ், கதிர்வேந்தன், கோபி பிரபு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவெண்காடு காவல் நிலையத்தில் தலித் மக்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை கண்டித்தும் அவ்வழக்கை ரத்து செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈழவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மண்டல செயலாளர் திருமாறன் மற்றும் ராஜ்குமார், சுரேஷ், வினோத் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே! தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் மேற்கு மேட்டுப்பட்டி கிராமத்தில் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தலித் மக்களை ஒதுக்கிவிட்டு பாதிக்கப்படாத ஆதிக்க சாதியினர் பலருக்கு நிவாரணம் வழங்கும் வருவாய்த்துறையினரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தஞ்சை புதுக்கோட்டை சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் அரங்க குரு, துணை செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் தகவலிருந்து அங்கு சென்ற குறுங்குளம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. குறுங்குளம் மேல்பாதி சார், மேல்பாதியில் நாங்கள் வசிக்கிறோம். நாங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த நாங்கள் கஜா புயல் அடித்து எல்லாருக்கும் நிவாரணம் வழங்கினாங்க. எங்களுக்கு ஒரு கொசு பற்றி கூட ஊருக்குள்ளே வரல சார். அதுக்கு இடையில எங்கள் ஊரில் லைட்டு மரமெல்லாம் வெளியில் சாஞ்சு கிடக்குங்க. எங்கள் வீட்டுக்கு வீடு 200 வசூல் பண்ணி எங்கள் பையன் எடுத்துகிட்டு லைட்டு மரத்தை நட்டு எங்களுக்கு கரண்ட் ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு வாரம் கழிச்சு குடிநீருக்கும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு நாங்கள் சால மறியல் பண்ணணும் சார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே!
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தினை காஞ்சி மாவட்ட செயலாளர் செங்கை தமிழரசன் ஒருங்கிணைத்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் மண்டல செயலாளர் சூகா விடுதலை செழியன், தெற்கு மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன், மேற்கு மாவட்ட செயலாளர் கலைவடிவன், கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், செங்கை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தென்னவன், மாவட்ட பொருளாளர் எழிலரசு, ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி பணிக்குழு ஆகியவற்றை இறுதி செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற செயலாளர் பாசறை செல்வராஜ் அவர்களும், மண்டல செயலாளர் விடுதலை செழியன் அவர்களும், மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளர்களும் இங்கே பங்கேற்று இன்றைக்கு ஏறத்தாழ 75 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்கள் பணிக்குழு பட்டியல் இந்த பொதுச் செயலாளரிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியை இந்த தேர்தலில் கேட்டு பெற வேண்டும் என்று தோழர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காஷ்மீர் தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நடைபெறவுள்ள 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் வணிகர் அணி மாநில துணைச் செயலாளர் ராஜா, மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி, அச்சு ஊடக மையம் மாநில துணைச் செயலாளர் ரமேஷ்குமார், மாவட்ட துணை செயலாளர் புல்லட் லாரன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பூத்து கமிட்டி அமைப்பு பற்றி திருச்சி மாநகர மாவட்ட சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நமது மாநில துணை செயலாளர் அண்ணன் தொழிலதிபர் ராஜா அவர்கள் சிறப்பழைப்பாளர் கலந்து கொண்டார்கள். SRK ரமேஷ் அவர்களும் இந்த கூட்டத்தில் சிறப்பழைப்பாளர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நமது எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சியினுடைய வலிமையை காட்டுவதற்கு நமது பொறுப்பாளர்கள் அனைவரும் பூத்து கமிட்டி அனைவரும் இடம்பெற வேண்டும் என்றும், அந்த பூத்து கமிட்டி எப்படி அமைக்க வேண்டும், அந்த பூத்து கமிட்டியில் இருக்கும் இடத்தில் உள்ள நிர்வாகிகளையே பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.